இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் வசிக்கும் இகாமா ஷாதிக் பாஷா என்பவர் மீது கொலை முயற்சி, வழிப்பறி, கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் உள்ளிட்ட 20 வழக்குகள் உள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை பிரிவுக்கு மாற்றப்பட்டது. ISIS அமைப்பின் ஆதரவாளராக கூறப்படும் இகாமா ஷாதிக் பாஷா வீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு INA சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடியில் வசிக்கும் ஹிதயதுல்லா என்பவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக இகாமா ஷாதிக் பாஷா மற்றும் அவரது நண்பர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த அயூப் கான் ஆகிய இருவரை செம்பனார் கோவில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். அரங்கக்குடியில் வசிக்கும் ஹிதயத்துல்லாவின் மகன் ரிஸ்வான் என்பவருக்கும் தஞ்சையை சேர்ந்த இப்ராஹிம் மகள் ரமீஸ் பர்வீன் என்பவருக்கும் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ரிஸ்வான் மற்றும் ரமீஸ் பர்வீன் இருவரும் அமெரிக்காவில் வசித்து வந்த நிலையில் திருமண முறிவு ஏற்பட்டு அமெரிக்காவில் முறைப்படி விவாகரத்து பெற்றனர். தொடர்ந்து கடந்த மே மாதம் அரங்கக்குடியில் முஸ்லிம் ஜமாத்தார்கள் முன்னிலையில் விவாகரத்து அளிக்கப்பட்டு நீடூரில் முஸ்லிம் முறைப்படி பத்வா வழங்கப்பட்டது. இதற்கு நஷ்ட ஈடாக ரூபாய் 42 லட்சம் பணம் மற்றும் திருமணத்தின் போது அளிக்கப்பட்ட 40 பவுண்ட் நகை ஆகியவை ரமீஸ் பர்வீன் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மணமகன் ரிஸ்வானின் தந்தையிடம் கடந்த 16ஆம் தேதி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இகாமா ஷாதிக் பாஷா 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் முட்டி போட வைத்து பணத்தை பெறுவேன் என்று மிரட்டல் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக ஹிதயத்துல்லா செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இகாமா ஷாதிக் பாஷா மற்றும் அயூப் கானை கைது செய்து தரங்கம்பாடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் கனி.